அனைவருக்கும் வணக்கம். விளாத்திக்குளத்தில் +2 மாணவியை கொலை செய்த காமுகனான தர்ம முனீஸ்வரனை உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இல்லை அவனுக்கு இதை விட கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 12ஆம் வகுப்பு மாணவி. இவங்க கடந்த 10ஆம் தேதி அன்று வீட்டில் கழிவறை இல்லாததால் அருகில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. போனவங்க மீண்டும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால் அவருடைய பெற்றோர்கள் தேடி பார்த்துருக்காங்க, தன்னுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை. மாணவியுடைய நடத்தை குறித்தே தவறாக பேசியிருக்காங்க. அதன் பிறகு கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு நாள் முழுவதும் தேடிய நிலையில் தான் மறுநாள் 11ஆம் தேதி அந்த காட்டு பகுதியில் உடலில் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் அந்த மாணவி கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. உடனடியாக இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு இறந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியுடைய உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து மாணவியுடைய உறவினர்கள், கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்து வந்த வடமாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவரென சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. மேலும் அந்த கிராமம் முழுவதும் வீடு வீடாக சல்லடை போட்டும் விசாரணை நடத்தினாங்க. இருந்தபோதும் கூட குற்றவாளி யார் அப்படின்னு போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை ஒரு கட்டத்தில் திணறவும் ஆரம்பிச்சது. இந்த சமயத்தில் தான் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக காவல் துணை கண்காணிப்பாளரான சுந்தரபாண்டியன் நியமனம் செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய விசாரணையை தீவிரப்படுத்தினார். இந்த நிலையில தான் வேடநத்தம் கிராமத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் காற்றாலை இருந்திருக்கு. அந்த காற்றாலை பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் போவதை காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இருசக்கர வாகனத்துடைய நம்பரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து மர்ம நபர்களால் திருடி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதாக காவல் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருந்துச்சு. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற காவல்துறையினர் அந்த வாகனத்துடைய உரிமையாளர் சொல்கிறது உண்மைதானா, உண்மையிலேயே அவருடைய வாகனம் திருடப்பட்டிருக்கா அல்லது இவர் ஏதாவது பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அவர் காணாமல் போனதாக சொன்ன அந்த இடத்துல பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவிகளை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும் போது உண்மையிலேயே அவருடைய இருசக்கர வாகனத்தை ஒரு மர்ம நபர் திருடி செல்வது போலீஸாருக்கு தெரிஞ்சிருக்கு. இதையடுத்து திருடிய அந்த இருசக்கர வாகனத்திலேயே அந்த மர்ம நபர் எதற்காக இந்த காட்டு பகுதிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி போலீஸார் அடுத்த கட்ட விசாரணையை துரிதப்படுத்தினாங்க. அதன் பிறகுதான் அந்த வாகனம் காணாமல் போன அந்த நேரத்தில் அங்கு பதிவான மொபைல் நம்பரையும் இந்த பைக் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் வேடச்சந்தூர் கிராமத்தில் போன அந்த நேரத்தையும் ஒத்திட்டு என்ன மொபைல் நம்பர் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறதையும் அந்த குற்ற வழக்கில் தொடர்புடையவர் யார் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதாவது அந்த பைக்கை திருடிய மர்ம நபர் யார் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இதைத் தொடர்ந்து அந்த மர்ம நபரை கண்டுபிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரமான விசாரணை நடத்தியதில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த 30 வயதான தர்ம முனீஸ்வரன் என்பவரை போலீஸார் கைது செஞ்சாங்க. அவரை கைது செய்து தனியாக ஒரு இடத்துல வைத்து அவர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அப்போ அவர் போலீஸார்கிட்ட நான் மாணவியை எதுவுமே பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. 10ஆம் தேதி அந்த வழியாக நான் பைக்கில் வந்ததை தவிர நான் எந்த விதமான குற்றமும் செய்யலை, அந்த மாணவியை நான் எதுவும் செய்யலை, கொலையும் செய்யலை அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட அடம் பிடிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவிக்கு நடந்த பிரேத பரிசோதனையின் போது மாணவியுடைய கைவிரல் நகை இடுக்கில் மனித சதை துணுக்கில் இருந்திருக்கு. இதை போலீஸ் மருத்துவர் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது ஆய்வு செய்த மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மாணவி அந்த காமுகன்றது தன்னை காப்பாற்றிக்கொள்ள போராடிய போது தான் அந்த மனித மிருகத்து மீது நகைக்கீரல்கள் இருந்திருக்கலாம், அவனுடைய சதை பகுதி தான் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சந்தேகித்தாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த மருத்துவர்கள் சொன்ன இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் மாணவியுடைய வீட்டுக்கு அருகே வசித்து வந்த இருவரிடமும் போலீசார் சந்தேக நபராக கைது செய்த இந்த தர்ம முனீஸ்வரனுக்கும் DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டுச்சு.
அந்த ஆய்வில் தான் மாணவியுடைய நகக்கண்ணில் இருந்தது தர்ம முனீஸ்வரனுடைய சதை என்பது உறுதியானது. அதுக்கப்புறமா போலீஸார் அவரை தங்களுடைய பாணியில் உரிய முறையில் விசாரித்த போது தான் அவர் மாணவியை பலாத்கார முயற்சியில் நான் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டதாக போலீஸார்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சம்பவத்தன்று திருட்டு பைக்கில் எட்டயாபுரம் வந்த தர்ம முனீஸ்வரன் மாணவியுடைய ஊருக்குள்ளே பெண்கள் ஒதுங்கக்கூடிய இடத்தை நோட்டமிட்டிருக்கான். தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும்போதே மாணவியின் ஊரில் பெண்கள் ஒதுங்கக்கூடிய இந்த இடம் அவனது கண்ணில் பட்டிருக்கு. ஒரு 3 நாட்களாகவே மது போதையில் அங்கு சென்று வந்த தர்ம முனீஸ்வரன் அங்கு செல்லக்கூடிய பெண்களை மறைந்திருந்து நோட்டமிட்டிருக்கான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, பெண் யாராவது தனியாக சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கான். சம்பவத்தன்று தான் மாணவி நைட்டு தனியாக வருவதை கண்ட அந்த காமுகன் இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீஸார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த குற்றத்தில் உண்மையிலேயே அவர் மட்டும்தான் ஈடுபட்டாரா அல்லது வேறு யாரும் இவரோட சேர்ந்து ஈடுபட்டாரா அப்படின்னு போலீஸார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. சாயல்குடியை சேர்ந்தவனுக்கு விளாத்திக்குளத்தில் என்ன வேலை அப்படின்னு சொல்லியும் அந்த கோணத்திலையும் போலீஸார் விசாரணை நடத்திட்டு வராங்க. சம்பவம் நடந்ததில் கிடைத்த சில பொருட்களுடைய டிஎன்ஏ மாதிரியுடனும் தர்ம முனீஸ்வரனுடைய டிஎன்ஏ ஒத்துப்போவதாகவும் போலீஸார்கள் தெரிவிச்சிருக்காங்க. பிடிப்பிலும் போலீஸாருடைய விசாரணையில் 2019ஆம் ஆண்டு அவர் மீது 3 திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்திருக்கு. அதே போல் 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் பகுதியில் ஒரு 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதான இவர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்ததும் தெரிய வந்திருக்கு. மேலும் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக வந்தபோது தான் வேடநத்தத்தில் மாணவி அவர் கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கு. மேலும் போலீஸாருடைய கிடுக்குப்படி விசாரணையில் அந்த இளைஞர் மாணவியை எப்படி கடத்தினார், எதற்காக இப்படி செஞ்சார், கொலை செய்ய என்ன காரணம் என்பது குறித்து அதிர்ச்சியூட்டக்கூடிய வாக்குமூலங்களையும் அவர் அளித்ததாக தெரிகிறது. ஆனால் போலீஸார் இதை வெளியிட மறுத்துட்டாங்க. இந்த நிலையில தான் விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கொலையாளியை கைது செய்த பிறகு எஸ்பியான மதன் பேட்டி அளித்தார். அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்னா, சம்பவம் நடந்த இடத்துல சிசிடி கேமராக்கள் இல்லாததால் அதை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள 90க்கும் மேற்பட்ட சிசிடி கேமராக்களை நாங்கள் ஆய்வு செஞ்சோம். கைது செய்த நபர் அந்த வழியாக பைக்கில் வந்தார் என்பதற்காக நாங்கள் அவரை கைது செய்யலை. அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து அது உறுதியானதும் மட்டுமே நாங்கள் கைது செஞ்சுருக்கோம். யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் யாரையோ ஒருவரை கைது செய்யவில்லை. அவர் உண்மையை ஒப்புக்கொண்ட போதிலும் எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களையும் பொருத்தி பார்த்து தான் நாங்கள் அவரை கைது செஞ்சுருக்கோம். என்ன மாதிரியான ஆதாரங்கள் கிடைத்தது என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. மேலும் அந்த சிறுமியின் பெயர் புகைப்படத்தை யாரும் வெளியிடவும் கூடாது. மீறினால் நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த 9 நாட்களாக 150க்கும் மேற்பட்ட எஸ்ஐக்கள், இன்ஸ்பெக்டர்கள், காவலர்கள் உள்ளிட்டோர் ஓய்வெடுக்காமல் இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் விரைவிலேயே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வோம். குற்றத்தில் இவருக்கு மட்டும் தொடர்பா இல்லை வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனையை நாங்கள் பெற்று தருவோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 1200 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருக்காங்க. அவர்களெல்லாம் நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் வரோம். கைதான நபருக்கு எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பும் இல்லை. அவர் எதற்காக வேடநத்தம் வந்தார் போன்ற விவரங்களை தற்போதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது என எஸ்பி மதன் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.